ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தீபிகா. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தீபிகாவோட ஃபேமிலி குரூப்பில் நீங்களும் ஜாயின் ஆகிடுங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாவ் பாஜி வந்து எப்படி பண்ண நான் வீட்டில் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். எக்ஸாக்ட்லி பாவுக்கு வந்து நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, இந்த கடையிலலாம் கொடுக்குற அந்த ஸ்மாஷ் பண்ணி வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி தான், சப்பாத்திக்கு சைடிஷாக தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளானில் தான் நான் பண்ணேன். ஸோ தட் பாவ் பனுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரெண்டுத்துக்குமே 2 in 1 இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இப்படி நான் பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் ஒரிஜினலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணணுன்னா நீங்கள் இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கணும். பட் இந்த வீடியோவில் நான் எதுவுமே வந்து ஸ்மாஷ்லாம் பண்ணி போடாமல் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் கட் பண்ணி அப்படியே தான் நான் வந்து தாளித்து எடுத்திருக்கேன். பட் இதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிற குவான்டிட்டி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 பேர் சாப்பிட்லாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டோம். நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேளை வச்சு சாப்பிட்டுட்டேன். ஒரு வேளை பன்னுக்கும் ஒரு வேளை சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுட்டேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. இது வந்து ஒரு ரெசிபி வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து குக் பண்ணுறதை வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ஆஸ் யூஷுவல் நம்ம கர்ட் ரைஸ் சாம்பார் தோசைன்னு இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறோம். வை டோன்ட் வி ஷூட் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 year ஆகிடுச்சு. இந்த ஏப்ரலோட 1 year முடிஞ்சிருச்சு. இந்த 1 yearல் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கலாம், பட் அது இங்கே மேட்டர் கிடையாது. பட் ஒரு சப்ஸ்கிரைபராக 1 yearக்கு முன்னாடி நார்மல் சப்ஸ்கிரைபராக ஒரு ஆடியன்ஸ் வியூலேருந்து நான் பார்த்ததுக்கும் இப்போ வந்து ஒரு யூடியூபர் நான் என்னை சொல்லிக்க மாட்டேன், எனக்கே அது கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் நம்மளும் கான்டென்ட் ஷேர் பண்ணுறோம். ஸோ அஃப்கோர்ஸ் வி வில் ஆல்சோ கம் அண்டர் தட் யூடியூபர். ஒரு யூடியூபராக வந்து ஒரு வீடியோ எடுத்து கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் அப்படியே பார்த்தாலும் என்னோடய வீடியோலாம் நான் ஆங்கிள்லாம் ஒழுங்காலாம் வச்சுருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நானே தான் லேர்ன் பண்ணிக்கிறேன். யாரும் வந்து வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், இது எனக்கு எடுத்து கொடுக்கறதுலாம் ரொம்ப ரேரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் தான், ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போ தான் நம்ம கூடயும் இருக்க முடியாது இல்லையா, அவங்களாம் வந்தால் தான் வந்து அவங்களாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ 95% வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து நான் எடுத்த வீடியோ ஷார்ட்ஸாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்றும் பார்த்திங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்மளே வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஸ் எ யூடியூபராக நான் வந்து மற்ற எல்லா நல்லா க்ரோ ஆகிருக்கிற யூடியூபர் அண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற எல்லா யூடியூபருக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய சல்யூட் தான் ஆக்சுவலி. பிகாஸ் இது நார்மலான ஒரு விஷயமே இல்லைடா அப்படின்ற மாதிரி இருக்குது. வேலைக்கும் போயிட்டு ஃபுல்லாக மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் வந்து கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு இடத்துல வச்சு அது அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இன்னும் நான் லேர்ன் பண்ணிக்கவே இல்லை. லேர்ன் பண்ணிக்காமல் வீடியோ எடுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னும் நான் ப்ராப்பராலாம் லேர்ன் பண்ணி எடுத்தேன்னா நான் எங்கே போய் நான் நிற்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இன்னொன்று நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா என்னை வந்து முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் பார்க்கும்போது இந்த இயர் வந்து நிறையா வீடியோவும் ஷேர் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். த ரீசன் இஸ் இன்னும் வெக்கேஷனில் இருக்கேன். அந்த ஒரு ரீசன்னால தான். திரும்பவும் நமக்கு வந்து ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அகெயின் இந்த கன்சிஸ்டன்சி இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பாவ் பாஜி சைடிஷ்க்கு வந்து நான் எடுத்த காய் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், பீஸ், கார்ன், ஸ்வீட் கார்ன் எல்லாமே ஃப்ரோசனில் வாங்கியிருந்தேன். கார்ன் அண்ட் பீஸ் மட்டும், மற்றதெல்லாம் காயெலாம் வந்து காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, கேப்சிகம். ஆனால் நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா கேப்சிகம் வந்து ரெண்டு விதமாக கட் பண்ணியிருந்தேன். வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து லாஸ்ட்டாக சாப்பிடும் போது மேலே வந்து டெக்கரேட் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்லாம் ஆனியனோட அப்படின்ற பிளானில் தான் நான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஏஞ்சதும் லேட்டு. ஸோ தட் வந்து அவசரமாக பண்ணதில் நான் எல்லா கேப்சிகமையும் அப்படியே ஒரே இதாக கொட்டிட்டேன். ஸோ ஃபைனலி எனக்கு வந்து அதை லாஸ்ட்டாக வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு எந்த கேப்சிகமும் எனக்கு வந்து கிடைக்கல. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மசாலா பவுடருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட்டு, கொரியாண்டர் பவுடர், சாட் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன். கரம் மசாலா, சாட் மசாலா இதுதான் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட் கொடுத்துருந்தது. நீங்கள் பன் டோஸ்ட் பண்ணும் போது மேக் ஷுர் நீங்கள் வந்து தவாலையும் பட்டர் போட்டுக்கோங்க. அட் த மீன் டைம் மேலேயும் பன்னில் வந்து பட்டர் தடவிட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இந்த மசாலாவில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டி கேர்டாக நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஆனியன், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்துருக்கணும். பட் நான் அவசரமாக கிளம்புனதுனால என்னால் அதெல்லாம் ஆட் பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா, இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
நான் செய்கிற ரெசிப்பியில் எது ரொம்ப நல்லா இருக்கோ அதை மட்டும்தான் நான் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். என்ன தான் நான் வந்து குக் பண்ணி அந்த டேஸ்ட் வந்து நல்லா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஷூட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அதை நான் வந்து அப்லோட் பண்ணவே மாட்டேன். பட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சேனலில் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஃபேக் வீடியோஸ்லாம் வரவே வராது. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.